தேவ மாதாவின் வணக்க மாதம் முந்தின நாள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறது. மே மாதம் துவங்கும் போது கோவிலில் வீட்டில் மாதாவின் பீடத்தை பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரித்து காலையிலும் மாலையிலும் பீடத்தண்டையின் சூடி மெழுகுவர்த்தி ஏற்றி பூக்களை புதுப்பித்து ஒவ்வொரு நாளைக்கும் தயாரிக்கப்பட்ட தியானங்களை வாசித்து அன்னையின் புகழ் மாலை சொல்வதோடு நற்கிரிகைகளையும் செய்து சிறு ஜெபத்தை அடிக்கடி சொல்லவும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த தேவை அன்னையை நினைத்து தாழ்ச்சி, ஒடுக்கம், பொறுமை, பிறர் சிநேகம், கற்பு முதலிய சுகிர்த்த புண்ணியங்களையும் அனுசரித்து சாவான பாவத்திற்கு இடமளிக்காதிருக்கிறது. மே மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் ஒரு ஏழைக்காவது உணவு கொடுக்கிறது. மாதத்தின் கடைசி நாளில் கோவிலை அழகுபட அலங்கரித்து சுற்றத்தாரையும் குழந்தைகளையும் அன்னையின் பீடத்தண்டையில் சேர்த்து மோட்ச ராக்கினிக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஜெபத்தை பக்தி உருக்கத்தோடு சொல்வதோடு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து திருப்பலியில் நற்கருணை உட்கொள்ளவும் தன்னால் இயன்ற மட்டும் முயன்று ஒரு பாவியையாவது நல்வழிப்படுத்துவதோடு தானும் தகுந்தவாறு வாழ்ந்து காட்டுவது இறைவனுக்கு பிரியமானதாகும். தேவ மாதாவின் வணக்க மாதம் முந்தின நாள். இந்த மாதத்தில் தேவ மாதாவை பின்பற்றி பக்தியுடனேயும் ஞான சுறுசுறுப்புடனேயும் நடக்கிறதற்காக ஆராய்ந்து பார்க்க வேண்டிய 3 முகாந்தரங்கள். முதலாவது, தேவ மாதாவின் நிகரில்லாத மகத்துவமும். இரண்டாவது, மோட்ச ராக்கினியின் பேரில் புனிதர்கள் வைத்த பக்தியின் மாதிரிகையும். மூன்றாவது, தேவ மாதாவின் பேரில் காட்டும் பக்தியினால் வரும் ஞான பிரயோசனமாகும். முதலாவது, மனிதரிடத்தில் பணிவான வணக்கத்தை எழுப்புகிற முகாந்தரம் எல்லாம் அதிசயத்துக்குரிய கன்னிமரியிடத்தில் அடங்கியிருக்கிறது. புனித கன்னிமரியா படைக்கப்பட்ட வஸ்துகளுக்குள்ளே மகா பரிசுத்தமுள்ளவளமாய் சர்வேஸ்வரன் உண்டாக்கின மகாத்துமாக்களுக்குள்ளே மேலானவருமாய் பரலோக பூலோகத்தின் ராக்கினியுமாய் மனிதர்களுக்கும் சமணசுகளுக்கும் ஆண்டவருமாய் கிறிஸ்தவர்களுக்கு அடைக்கலமான தாயானவருமாய் இருக்கிறதுமல்லாமல் அளவில்லாத மகிமை உடைத்தான ஆராதனைக்குரிய இயேசுநாதரை பெற்றதினால் எவராலும் கண்டுபிடிக்கப்படாத உன்னத மாட்சி பொருந்தியுமாயிருக்கிறார். தேவத்தாய் மோட்சவாசிகளுக்குள் மேலான சிம்மாசனத்தையும் மனோவாக்கு கெட்டாத மகிமையையும் பெற்றிருக்கிறபடியால் அன்னையை சிநேகிப்பதும் வாழ்த்துவதும் துதிப்பதும் நியாயம். ஆதலால் புனித பெர்னத் சொல்லியிருக்கிறபடி தேவ மாதாவை முழு மனதுடன் நேசித்து அன்னையை தக்க மேரையோடு சிநேகிக்க கடவோம். அன்னை சர்வேஸ்வரனால் உண்டாக்கப்பட்டவருமாய் ஆண்டவருடைய அடிமையானவருமாய் இருக்கிறபடியால் சர்வேஸ்வரனுக்குரிய ஆராதனையை மரியாவுக்கு செலுத்தக்கூடாது. மற்றபடி மனிதர் மாதாவை எவ்வளவு வணங்கினாலும் அவ்வணக்கம் மாதாவுக்கு பொருந்தும். ஆகையால் அவருடைய மகிமைக்காக குறிக்கப்பட்ட இந்த மே மாதத்தில் அனுதினமும் அன்னையை ஸ்துதித்து நன்றியறிந்த மனதோடு அன்னையை சிநேகிக்க கடவோம். இரண்டாவது, எவ்விடத்திலும் எக்காலத்திலும் புனிதர்களுக்கெல்லாம் இந்த ராக்கினியின் பேரில்
மிகுந்த பக்தி நேசத்துடன் விளங்கி வந்தார்கள். அவர்களுக்குள்ளே அன்னையை சிநேகியாதவர்களும் முழு மனதோடு வேண்டிக் கொள்ளாதவர்களும் இல்லை. மனிதர் எல்லாரும் அன்னையின் மகிமையை அறிந்து அதிகமாய் கொண்டாடி சிநேகிக்கும்படிக்கு புனிதர்கள் சொன்னதும் செய்ததும் பிரசங்கித்ததும் சொல்லி முடியாது. அவர்கள் தேவ மாதாவின் பேரில் வைத்த அத்தியந்த பக்தியினால் சுலபமாய் மோட்சத்தை அடைந்தார்கள் என்று அறிந்து அவர்களை பின் சென்று தேவ மாதாவை வணங்கி அவள் மேல் நம்பிக்கையும் பட்சமும் வைக்க கடவோம். விசேஷமாய் இந்த மாதத்தில் ஞான சுறுசுறுப்போடு நாள்தோறும் அன்னைக்கு ஊழியம் செய்ய ஆசையாயிருப்போமாக. மூன்றாவது, வேத பராக்கர் சொல்லியிருக்கிறபடி தேவ மாதாவின் பேரில் வைத்திருக்கும் பக்தியினால் திரளான வரப்பிரசாதங்கள் வருகிறதுமல்லாமல் அந்த பக்தியானது மோட்ச பாக்கியத்தை அடைகிறதற்கு அடையாளமாயிருக்கின்றது. அந்த திவ்ய மாதா தம்மை வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்காக சர்வேசனுடைய சந்நிதியிலே இடைவிடாமல் மன்றாடி அவர்களுக்கு வேண்டிய சகல உதவியையும் பெற்றுக் கொடுப்பார். பரலோகமும் பூலோகமும் அழிந்து போனாலும் தேவமாதா தமது பேரில் பக்தி உள்ளவர்களுக்கு ஒரு காலம் உதவி செய்யாமல் இருக்கிறதில்லை என்று ஓர் மகாத்துமா சொல்லியிருக்கிறார். புனித அன்செல் முசோ வென்றால் தேவமாதாவுக்கு உண்மையான ஊழியம் செய்கிறவன் நரகத்துக்கு போகாமல் மோட்சத்தை அடைவான் என்று உறுதியாய் எழுதி வைத்தார். அப்படி இருக்க இந்த மாதத்தில் அன்னைக்கு ஊழியம் செய்து இனிமேல் சொல்லப்போகும் புத்திமதிகளை பிரமாணிக்கமாய் ஏற்று நடப்போமானால் அந்த ஆண்டவரிடத்தினின்று எண்ணிக்கையில்லாத சகாயங்களை பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதில் ஒரு காரியம் கவனிக்க வேண்டும். அன்னையுடைய சகாயங்களையும் ஆதரவுகளையும் அடைய வேண்டுமானால் அன்னை நமக்கு காட்டுகிற புண்ணிய மாதிரிகளை கண்டு பாவித்து அன்னை நடந்தபடியே கூடின மட்டும் நடக்க கடுவோம். ஆனதினால் இந்த மாதத்தில் தேவ மாதாவை குறித்து எந்த புண்ணியத்தை விசேஷமாய் செய்வோம் என்று தெரிந்து கொண்டு அதை மிகுந்த சுறுசுறுப்போடு அனுசரிப்போம். ஜெபம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ராக்கினியே, என் ஆண்டவளே, சர்வேசருடைய மாதாவே, நான் உமது அண்டையில் நிற்க பாத்திரவான் அல்ல. ஆகிலும் உமது திருப்பாதத்தில் விழுந்து உமக்கு குறிக்கப்பட்ட இந்த மாதத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். மிகுந்த நேசத்துக்குரிய பரிசுத்த தாயாரே, மோட்சத்தினுடைய சந்தோஷமே, உமது மகிமை சிம்மாசனத்திலிருந்து என் பேரில் உமது திருக்கண்களை திருப்பியருளும். என் ஆத்துமத்தில் சந்தோஷத்தை பொழிகிற ஒரேயொரு வார்த்தையை சொல்லியருளும். மிகுந்த இரக்கமுள்ள கன்னிமரியே, உமது ஊழியர்களில் அடியேன் நீச அடிமையாயிருந்தாலும் இந்த மாதத்தில் உண்மையோடும் ஞான சுறுசுறுப்போடும் உமக்கு ஊழியம் செய்ய ஆசையாயிருக்கிறேன். கூடின மட்டும் உம்மை நினைத்து கொண்டு உமது அண்டையில் வந்து ஸ்துதித்து வேண்டிக் கொள்ளுவேன். பட்சமும் இரக்கமுள்ள தாயாரே, நான் எடுக்க போகும் பிரயாசையை நீர் ஏற்றுக்கொண்டு இந்த மாதத்திலேயும் என் ஜீவிய காலத்திலேயும் என் மரண நேரத்திலேயும் உம்முடைய உதவி சகாயத்தை கொடுத்தருள்வீர் என்று நம்பிக்கையாயிருக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த்த ஜபமாவது: தேவமாதாவே, பரிசுத்த கன்னிகையே, உமது திருமைந்தனிடத்தில் எங்களுக்காக மன்றாடும். இந்நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது, கோவிலையாவது
தேவமாதாவின் பீடத்தையாவது சந்திக்கிறது. புதுமை. இந்த மாத துவக்கத்திலே எகிப்து நாட்டின் என்னும் புனித மரியம்மாள் மனம் திரும்பின வரலாற்றை விவரிப்பது நன்மையாம். இந்த புதுமையில் திருச்சபையானது பூர்வீக காலத்திலிருந்து தேவமாதாவின் பேரில் வைத்திருக்கும் நம்பிக்கையும் நிர்பாக்கியமான பாவிகளின் பேரில் பரம நாயகிக்குள்ள எண்ணிறந்த தயாளமும் விளங்கும் இந்த புனித எகிப்து மரியம்மாள் சோசிமுஸ் என்னும் ஓர் முனிவருக்கு தான் மனம் திரும்பின வரலாற்றை பின்வருமாறு தெரிவித்திருக்கிறாள். நானிருந்த தன்னையும் நடத்தின கிரிகைகளையும் சொல்லும்போது அதிக வெட்கத்தால் மூச்சையாய் விழுந்து சாகிறவளாய் இருக்கிறேன். நீர் என் கிரிகைகளை கேட்டுக்கொண்டு ஓர் விஷப்பாம்பிலிருந்து விலகி பயந்து ஓடுகிறது போல என்னை வெறுத்து ஓடிப்போவீர்களோ? ஆயினும் இவைகளை சொல்லுவேன். தீர்வை நாளில் சர்வேஸ்வரன் என் பேரில் இரக்கமாயிருக்கும்படியாய் வேண்டிக்கொள்ள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். நான் எகிப்து தேசத்தில் பிறந்து 12 வயதுக்குள்ளாயிருக்கும்போது என் பெற்றோரை விட்டு அலெக்சாந்திரியா என்னும் நகரத்துக்கு போய் அதில் 17 ஆண்டளவாக அசுத்த பாவ சேற்றில் அமிழ்ந்திருந்தேன். கோடை காலத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய சிலுவை உயர்த்தப்பட்ட திருநாளை கொண்டாட எருசலேம் பட்டணத்துக்கு அநேகர் போகிறதைக் கண்டு நானும் அவர்களோடு அங்கு போக கப்பல் ஏறினேன். ஆனால் வழி பயணத்தில் வாக்கினால் சொல்லக்கூடாத துர்க்கிரிகைகளை நடத்தினேன். திருநாள் வரும்போது மற்ற சனங்களோடு விசுவாசிகளுக்கு காண்பிக்கப்பட்ட மெய்யான திருசிலுவையை வணங்க கோவிலுக்கு போனேன். ஆனால் கோவிலின் வாசலில் காணப்படாத ஓர் வல்லபமுள்ள கையால் தடுக்கப்பட்டு கோவிலுக்குள் பிரவேசிக்க கூடாதவளாய் இருந்தேன். அப்படி 3 விசை 4 விசை சம்பவித்தது. எனது துர்க்கந்தமான நடத்தையால் தேவாலயத்தில் நுழையாதபடி நீதியுள்ள சர்வேஸ்வரன் என்னை துரத்துகிறதாக எண்ணினேன். இந்த நினைவினால் என் மனம் இலகி போக திரளான கண்ணீர் விட்டழுதேன். அதிக கஸ்தியினால் என் நெஞ்சின் மேல் பிழை தட்டி பெருமூச்சு விட்டழுகிற போது எதிரில் உள்ள தேவமாதாவின் படத்தை கண்டேன். உடனே அன்னையை நோக்கி, பரமநாயகியே, உம்முடைய மாசற்ற கண்ணிமையை பார்த்து மிகவும் நிர்பாக்கிய பாவியாயிருக்கிற என் மீதிறங்கி சர்வேஸ்வரன் என் மனஸ்தாபத்தையும் புலம்பலையும் ஏற்றுக்கொள்ள நீர் தயை செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். மீளவும் திருச்சிலுவை மரத்தை வணங்க நான் கோவிலுக்கு போகும்படி செய்தருளும். இன்று முதல் நான் சாகும் வரையிலும் கடின தபம் செய்து இடைவிடாமல் சர்வேஸ்வரனுக்கு ஊழியம் பண்ணுவேன். நான் கொடுக்கிற வார்த்தைப்பாட்டை நிறைவேற்ற நீர் எனக்கு உதவியாய் இருக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன் என்று நான் வேண்டிக் கொண்ட உடனே என் மனதில் ஓர் சந்தோஷம் உண்டாயிற்று. பின்பு கோவில் வாசலுக்கு வந்து வருத்தமின்றியும் தடங்களின்றியும் கோவிலுக்குள் பிரவேசித்து இயேசுநாதர் மனிதர் இரட்சணத்துக்காக கடின மரணத்தை அடைந்த சிலுவையின் திருமரத்தை மிகுந்த பக்தியோடு வணங்கினேன். சர்வேசனுடைய நிகரில்லாத தயையையும் அவர் பாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிற இரக்கத்தையும் நினைத்து தரையில் சாஷ்டாங்கமாக விழுந்து மிகவும் அழுதேன். சற்று நேரத்துக்கு பின்பு கோவிலில் நின்று புறப்பட்டு தான் முன்னர் வேண்டிக்கொண்ட திருப்பிடத்தண்டையின் வந்து அங்கே நான் பண்ணின வேண்டுதலாவது,
எவ்வித தயமுள்ள தாயாரே, நான் அபாத்திரவதியாயிருந்தாலும் நீர் என் மன்றாட்டுகளுக்கு இறங்கி உம்முடைய கிருபையை காண்பித்தீரே. பரிசுத்த கன்னிகையே, உமது உதவியை கொண்டு நான் சர்வேஸ்வரனுக்கு கொடுத்த வார்த்தைப்பாட்டை இப்பொழுதே நிறைவேற்ற வேண்டியது. நீர் நினைத்த இடத்துக்கு என்னை அனுப்பி ஈடேற்றத்துக்கு செல்லும் தவ வழியிலே எனக்கு துணையாயிரும் என்றார். அப்போது என் உள்ளத்தில் ஓர் சத்தம் உண்டாயிற்று. நீ யோர்தான் நதியை கடந்து அப்பால் போவாயாகில் உன் மனதுக்கு சந்தோஷமும் திருப்தியும் உண்டாகுமென்று வார்த்தைகளை கேட்டேன். உடனே தேவமாதாவின் உதவியை மன்றாடிக்கொண்டே சீக்கிரமாய் யோர்தான் நதிக்கு போகிற வழியாய் நடந்தேன். இந்த நதியின் அருகில் புனித ஸ்நாபக அருளப்பர் பெயர் கொண்ட கோவிலுக்குள் சென்று அதில் திவ்ய நற்கருணை வாங்கினேன். பின்னர் பரிசுத்த கன்னிகையின் தயாளத்தை கேட்டுக்கொண்டு நதியை கடந்து இந்த பயங்கரமான வனாந்தரத்தில் பிரவசித்தேன். இப்பொழுது நான் இவ்விடத்துக்கு வந்து 47 ஆண்டுகளாயிற்று. 17 ஆண்டு மட்டும் பசாசின் தந்திரத்தினாலும் என் சரீர துர்குணத்தினாலும் எனக்கு அகோரமான சோதனையும் வருத்தமும் வந்து கொண்டே இருந்தது. இந்த வருத்த கிளேசமெல்லாம் நான் படும்போது என் துரோகங்களை நினைத்து அழுது நெஞ்சில் அரைந்து கொண்டு சர்வேஸ்வரனுக்கு நான் கொடுத்த வார்த்தைப்பாட்டை புதுப்பித்து தம் அடைக்கலத்தில் என்னை வைத்திருந்த தேவமாதா அந்த சோதனை தந்திரங்களை எல்லாம் நீக்கும்படியாய் மன்றாடினேன். அப்பொழுது ஓர் மோட்ச பிரகாசம் என்னை சூழ்ந்து வர என் மனதில் அமைதியான சந்தோஷம் வரும். அப்பிரகாரமாய் என் ஆத்தும சத்துருக்களால் சம்பவித்த போர்களில் மாசற்ற கன்னிகையின் ஆதரவை தேடிக் கொண்டிருக்கையில் அன்னை என்னை காப்பாற்றினார் என்றாள். இந்த புதுமையை கேட்ட கிறிஸ்தவர்களே, இந்த புனிதை செய்த பிரகாரமே நீங்களும் பாவ வழியை விடவும் நன்னெறியில் வழுவாமல் நடக்கவும் பாவிகளின் அடைக்கலமாயிருக்கிற தேவமாதாவை மன்றாட கடவீர்கள். புனித பெர்னத் தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன்.
அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.